ஓட்டுக்கு டிஎம்கே தான். முக ஸ்டாலின் தான் என்னோட ஓட்டு. கண்டிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதியில் அவர் தான் வின் பண்ணுவார். அதுக்கான முழு சப்போர்ட்டு நாங்கள் தருவோம். இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். இனிமேல் வர்றவங்களும் எதுவும் வித்தியாசமாக செய்ய போகிறதில்லை. மாற்றங்கிறது இவங்க அரசியல்வாதிகளை மட்டும்தான் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடியது எதுவும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் கூட்ட கேள்வி கேட்கலாம் இலவசம் அப்படின்னு. காமராஜர் காலத்தில் இருக்குது சாப்பாடு போட்டது இலவசம். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ இலவசம் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. பொதுவாகவே ஸ்டாலின் வந்தாருன்னா ஆட்சி நல்லாயிருக்கும். பெண்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அதனால் ஸ்டாலின் வரணும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஃப்ரீ பஸ் தருவாங்க. அப்புறம் ரேஷன் வந்து இப்போது வயசானவங்களாம் வீட்டுக்கே கொண்டு வந்து தராங்க. திடீர்னு இப்போ அமௌண்ட்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதெல்லாமே வந்து குடும்ப பெண்கள் எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பேரதிர்ச்சியாகவும் இருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. அவர் இது வரைக்கும் யாருமே அதுமாரி வந்து கேட்டது கூட இல்லை அவரை பற்றி. 2026 உங்கள் ஓட்டு யாருக்கு? கண்டிப்பாக ஸ்டாலின் தான் மேடம். ஸ்டாலின் தான். எதனால இன்றைக்கி எதாலனா இன்றைக்கி உங்களுக்கே தெரியாதுங்களா, பிஜேபி உள்ளே வந்தாலே வந்து நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபி உள்ளே வந்தாலே நம்ம வந்து எப்படி இருப்போம்னு தெரியாது. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு தெரில. அதனால் ஐயா இருந்தானா கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? எஸ்சி இந்த எஸ்டி இதெல்லாம் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் நிறையா கொடுக்குறாரு ஐயா. அதனால் அவர் வந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே பிஜேபிலாம் ஆட்சி அதெல்லாம் வேணாம்மா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம்.